புதுச்சேரி மதுபான விவகாரம் தொடர்பாக நாளை விசாரணை நடைபெறுகிறது. அசன் முகமது ஜின்னா ஆஜராகி நீதிமன்றத்தில் பதிலளிக்க உள்ளார். புதுச்சேரி மதுபான விவகாரம் தொடர்பாக நாளை விசாரணை நடைபெற உள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், விவரம். புதுச்சேரியிலிருந்து மதுபானம் கொண்டு வந்ததாக தொடரப்பட்ட வழக்கை ரத்து செய்ய கோரி கடலூரை சேர்ந்த வல்லரசு என்பவர் தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் தனிநபர் ஒருவர் 4.5 லிட்டர் வரை மதுபானம் வைத்துக்கலாம் என்ற அந்த அரசாணையை தமிழக அரசினுடைய அந்த அரசாணையை சுட்டிக்காட்டி வழக்கை ரத்து செய்தது. இந்த நிலையில தான் இந்த புதுச்சேரியிலிருந்து 4.5 லிட்டர் அளவுக்கு மதுபானம் கொண்டு வர உயர்நீதிமன்றம் அனுமதித்துள்ளதாக சமூக வலைதளங்கள்ல செய்தி பரவியது. இந்நிலையில இந்த உத்தரவு குறித்து விளக்கம் அளிக்க கோரிய மனுவை நாளை விசாரணைக்கு கோரி தமிழக அரசினுடைய தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் அசன் முகமது ஜின்னா நீதிபதி எம் நிர்மல்குமார் முன்பு ஒரு முறையீடு மேற்கொண்டார். அப்போது அவர் இந்த நீதிமன்ற உத்தரவு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தனிநபர் 4.5 லிட்டர் மதுபானம் வைத்துக் கொள்ள அனுமதி அளிக்கும் அரசாணை புதுச்சேரி மாநில மதுபானத்துக்கு பொருந்தாது எனவும் பிற மாநில மதுபானங்கள் மிக குறைந்த அளவில் இருந்தாலும் அதனை வைத்திருப்பது அல்லது விற்பனை செய்வது சட்டப்படி குற்றம் என்று அரசு தரப்பில் ஏற்கனவே விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். இதையடுத்து தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் அந்த முறையீட்டை ஏற்ற நீதிபதி விளக்கம் கூறிய மனுவை நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக தெரிவித்திருக்கிறார். இதையடுத்து நாளை இந்த மனு விசாரணைக்கு வரும்போது இதற்கான ஒரு தெளிவான ஒரு முடிவு ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். Ladies and gentlemen, welcome to Solio Gym